நம்ம குட் மார்னிங் ஷோ. நான் உங்க ஆர்ஜே அவினாஷ். ரொம்ப முக்கியமான ஒரு இன்சிடென்ட் இன்னைக்கு நடந்துச்சு. எங்க அம்மா டப்புன்னு ஒரு கேள்வி கேட்டாங்க. பாருங்க, நீ உன் லைஃப்ல பண்ண அச்சீவ்மெண்ட் என்னன்னு கேட்டாங்க. நான் உடனே கெத்தா ஸ்டைலா நம்ம தலைவர் மாதிரி நான் ஆர்ஜே ஆகணும்னு நினைச்சேன், ஆர்ஜே ஆயிட்டேன் உப்பும் அப்படின்னு சொல்லி எங்க அம்மா அப்படின்ட்டாங்க. ஏமா அப்படி சொல்றேன்னு கேட்டா, நீ அச்சீவ்மெண்ட் பண்ணிட்ட, அதுக்கப்புறம் என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டா எனக்கு ஒரே ஷாக்கிங்கா இருந்துச்சு. பட் அவங்க கேட்ட கேள்வி எனக்கு செம்ம ஸ்பார்க்கிங்காகவும் இருந்துச்சு. அதே கேள்வியை நான் உங்ககிட்ட கொண்டு வந்துட்டேன். என்ன கேள்வினா, உங்களுக்கு என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணணும், அந்த அச்சீவ்மெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க லைஃப்ல என்ன பண்ண போறீங்க. சோ இதெல்லாம் கேட்க நான் ரெடியா இருக்கேன். இன்ட்ரெஸ்டிங்கான பதில நீங்க சொல்லுவீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்களும் நினைக்கிறீங்களா? உடனே உங்க போன் எடுங்க, நம்ம எஃப்எம்க்கு டயல் பண்ணுங்க. டபுள் போடா பரவாயில்ல கட்டினா ஏன் காசுடா பரவாயில்லன்றா. ஏய் நீ போய் இறங்க போ மச்சான். வர்ணே இங்க இருக்க அம்மா மச்சான். எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன் மச்சான். பிராக்டிஸ்லாம் போறியா இல்லையா? வெயிட் போட்டா? அதெல்லாம் பாப்பா போயிட்டு தான்டா இருக்கேன். வீட்டில் அம்மாலாம் எப்படா இருக்காங்க? அவங்களுக்கு என்ன சூப்பராக இருக்காங்க. சரி நீ ஊரில் தான் இருக்கியா? ஆளே பார்க்க முடியல. யாரு சார்? உங்களை நான் கடைசியாக உங்கள் கல்யாணத்தில் பார்த்தது, அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் பார்க்குறேன். ஆமாம்மா, என் கல்யாணம் முடிச்சு அப்படியே ஃபாரின் போயிட்டேன்டா வேலை விஷயமா. எதுக்கு கால் பண்ண அதை மட்டும் சொல்லு. ஒன்றும் இல்லை, உன்னை நம்பி பெட் மேட்ச் போட்டேன் மச்சான். ஒரு மேட்ச் விளாண்டு கொடுத்துட்டு போயேன். இல்லை புரியல, என்ன நம்பி பெட் மேட்ச் போட்டியா? யாரை கேட்டு போட்ட? என் கோச்சுக்கெல்லாம் தெரிஞ்சால் சாவடிச்சிருவாரு. இதெல்லாம் எனக்கு சுத்தமாக செட் ஆகாது சரியா? நான் ப்ராக்டிஸே அப்பப்போ தான் போயிட்டு இருக்கிறேன். அதுவும் விக்கி பால் எனக்கு சுத்தமாக டச்சே கிடையாது. நான் போகிறேன். டேய் இங்கேருந்து தான் நீ ஆரம்பிச்சா, ஞாபகம் இருக்கா உனக்கு? மூடிட்டு வா. டேய் என் கோச் என்ன போடுறாரு, தேவையில்லாம பிரச்சனை. நான் கிளம்புறேன். அதுக்கு முன்னாடி சூப்பரான எனர்ஜியான ரிஃப்ரெஷிங்கான ஒரு சாங் வந்துட்டே இருக்கு. ரெண்டு பால் 6, அது போக 2 ரன்னு, ஆக மொத்தம் 14 ரன்னு. அந்த மேட்ச் நம்ம தான் வின்னு. ஏண்டா அந்த ஒய்டுக்கு முன்னாடி 12 பால் கரெக்டாக வந்துச்சு, அதில் 6 4 அடிக்க வேண்டியதானே? ஏன் அடிக்கல? மச்சான் உனக்கே தெரியும் நான் ஒரு ஸ்பீட் பவுலர் அப்படின்னு. ஒரு 142 150 ஸ்பீடில் போடுவேன். இப்போது நானே ஒருத்தனுக்கு பால் போடுறேன்னு வச்சுக்குவேன், 6 பாலும் 6 விதமாக போடுவேன். அதே மாதிரி தானே அவனும் இருந்திருப்பான். அதான் அவனை வச்சு நான் டெஸ்ட் பண்ணிட்டேன். எப்படி 12 பாலுமா? அதுவும் பேட்லயே படாம. பேட்ல போட்டிருந்தா கேட்ச் பிடிச்சிருப்பாங்கல்ல. ஆமா, உன்னை போய் லாஸ்ட் ஓவர் இறக்கி விட்டேன் பாடுறா. என்ன சொல்லணும்? அதான் நானும் கேட்குறேன், ஏன் என்ன போய் லாஸ்ட் ஓவர் ஏன்? ஏன்னா எனக்கு வேற வழி தெரியல. வா. டேய் ஒரு நல்ல டீமுக்கு அழகு என்ன தெரியுமா? என்ன? வந்துட்டார்ல இதோ அழகு கோச்.
அவர்கிட்ட கோச் கோச் வெயிட் என்னடா வீட்டுக்கு போகாம என்ன பண்ணிட்டு இருக்க? ஏதோ கிளம்பிட்டேன் கோச். கோச் உங்ககிட்ட இதை கேட்கலாமா வேணாமான்னு ரொம்ப நாளாக யோசித்தேன். என்னோட தகுதிக்கு நேரத்துக்கு நான் வந்து ஒரு இந்தியா டீமில் விளாண்டுருக்கணும். நான் ஏன் ஒன்றும் விளாட்ல? என்னடா எனக்கு தெரியாது கோச். என்னோட கேள்விக்கு பதில் சொல்லாமல் போக முடியாது கோச். ப்ளீஸ் சொல்லுங்க. நேற்று மேட்ச் யாரால தோத்தோம்? தேவடா உனக்கு. கோச் நீங்கள் ஏதோ வேறு முள்ள இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே பை த வே இன்னொரு முக்கியமான விஷயம் பேசணும். கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது. ஒரு 200 பெட்ரோல் கிடைக்குமா கோச்? ப்ளீஸ் கோச். கிரவுண்டுக்கு வந்துரு. ஓகே கோச் கோச் நான் கொடுத்துறேன் கோச் 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 கோச். டேய் தா அவர்கிட்ட போய் அமௌண்ட் கேட்குற? டேய் நான் ஒன்றும் சும்மா கேட்கல. அந்த ஆள் போன வாரம் 500 வாங்கியிருக்கான். அந்த உரிமையில கேட்குறேன். டேய் டேய் எங்கே வைக்குன்னு போகிறேன். வா வண்டி இங்கே இருக்கு. என்னம்மா? வரேன். வெய்மா வரமா? என்னாச்சு? சீக்கிரமா எங்கள் அம்மா வர சொல்லுது. வா போலாம். உட்கார். எப்படி வண்டி ஸ்டார்ட் ஆச்சு? ஃப்ராடுடா நீ. பொறுக்கி என்னடா பிரச்சனை உனக்கு இப்போ? ஹலோ கொஞ்சம் டீசெண்டாக பேசுங்க. உன்ட்டெல்லாம் டீசெண்டாக பேச முடியாது. இப்போல்லாம் பசங்களை பொறுக்கின்னு சொல்கிறது ஃபேஷனாக போச்சுல்ல. சரி எங்கே போகிற? நான் எதுக்கு உன்ட்ட சொல்லணும்? சொல்லி நீ என்ன பண்ண போற? சும்மா தெரிஞ்சுக்கலான்னு கேட்டேன். உன்ட்டெல்லாம் சொல்லணும்னு ஒரு அவசியம் மயிரும் இல்லை, புரிஞ்சுதா? அப்போ சொல்ல மாட்டேன். முடியாது. ஏய் இங்க பாரு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை சொல்லிட்டு இப்போ சாவி தரப்போறியா இல்லையா? தரலாம். ஃபர்ஸ்ட்டு கொஞ்சமாக மரியாதை. ரெண்டாவது எங்கே போகிற? இதை சொல்லிட்டு என்கிட்ட இருந்து சாவி வாங்கிக்கோ. இரு நான் எங்கள் அப்பாவுக்கு கால் பண்ணுறேன். ஹலோ இதுக்கு எதுக்கு அப்பாக்கெல்லாம் கால் பண்ணுற? எங்கே போகிறேன்னு கேட்டேன். சொல்லிட்டு நீ பாட்டுக்கு போ. ஓ நான் எங்கடா போறேன்? நம்ம வீட்டுக்கு தாண்டா போறேன். என்னடா பிரச்சனை இப்போ உனக்கு? நம்ம வீட்டுக்கா? என்னையும் கூட்டு போவேன். நானும் வரேன். உன்னால அப்படி டிராப் பண்ணலாம் முடியாது. நீ வேணா நடந்து போ. நடந்து வரலாம் தான். காலையிலேருந்து விளையாண்டு ஒரே டயர்டாக இருக்கு. என்னைக்காவது ஒரு நாள் இந்தியாக்காக விளையாட தான் போகிறேன். அப்போ நீ ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணல அப்படின்னு. ஓ அந்த 4 வெட்டி பையங்களோட சேர்ந்து விளையாடுறது கிரிக்கெட்டு. இதுல நீ இந்தியாவுக்கு ஆட போறல்ல, போய் பொழப்ப பாடுறா ஃபர்ஸ்ட். அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்கிறோம். ஹெல்ப் பண்ண முடியுமா முடியாதா? இல்ல நான் தெரியாம ஒண்ணு கேக்குறேன். இப்படி எரும மாடு மாதிரி தானே வளர்ந்துருக்க? இன்னமும் அம்மாவை வேலைக்கு போக சொல்லிட்டு வீட்டுல வெட்டியா தானே சுத்திட்டு இருக்க. இதுல உனக்கு பெருமை வேற இல்ல. நீலாம் எப்படிடா உருப்பிட போற? வருண் ஐ எம் சாரி. வா நானே உன்னை டிராப் பண்றேன். இந்தா உன் சாவி, கிளம்பு. வருண் சாரிடா. வருண் சாரி. வருண் நீங்க பாரு. சாரிலாம் ஒண்ணு எனக்கு தேவையில்லை. நான் நடந்தே போய்க்கிறேன், நீ கிளம்பு. வருண் நீங்க பாரு. இப்ப நீ வரலன்னா நான் இங்கேயே உட்காந்து அழுவேன். அதுக்கப்புறம் உனக்கே தெரியும் இங்க என்ன பிரச்சனை நடக்கும்ட்டு மரியாதையா வந்து உட்காந்துரு. வருண் நீ என்ன போட்றியா? எனக்கு தான் டபுள் சோட்டு வராதுல்ல. அதான் தெரியுமே. இறங்கு. புடி புடி. உட்காரவா? உட்கார். கொஞ்சமாச்சும் சிரியேண்டா. ஏய் போடி.
சரி சரி வீட்டுக்கு வா. என்ன சார் கோவமா? சரி ஐஸ் வாட்டர் போட்டு வச்சிருக்கேன், உள்ள வா குடிச்சிட்டு போவேன். ஐஸ் வாட்டரா? நான் தான் வைக்கவே இல்லையே. எனக்கு வேலை இருக்கு, ட்ராப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். வண்டி எடுத்து போயிட்டு வரேன். நான் வச்சிருக்கேன்டா, வாடா. ஏய் என்ன பிரச்சனை உனக்கு? ஏய் ரொம்ப பண்ற நீ. ஆமா இப்ப வீட்டுக்கு வருவியா மாட்டியா? போ. வா. உள்ள வா. சரிடா, சாரி, தெரியாம பேசிட்டேன், போதுமா? இப்ப இதுக்கெல்லாம் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்காத. இரு, நான் போய் ஐஸ் வாட்டர் எடுத்துட்டு வரேன். ஏய் இரு. என்ன? என்னடா? ஐஸ் வாட்டர் தானே, தள்ளு, நானே எடுத்துக்கிறேன். ஏய் வருண், இங்க பாரு, வீட்ல வேற யாரும் இல்ல, மரியாதையா இங்க வந்து உட்காரு, நானே உனக்கு தண்ணி எடுத்து வந்து தரேன். வீட்ல யாரும் இல்லையா? ஆம், என்னைக்கு இல்லாம இன்னைக்கு ஹெவி பிராக்டிஸ், செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. தண்ணி குடிச்சிட்டு போயிடுறேன். அதுக்கு தானே கூப்பிட்ட? ஏய் என்ன ஜூஸ் போட போறியா? உன் மூஞ்சிக்கு ஜூஸ் தான் ஒரு கேடா, சீக்கிரம் குடிச்சு கிளம்புடா. இட்ஸ் ஓகே, நான் தண்ணியை குடிச்சுக்கிறேன். ரொம்ப ஓவரா தாண்டி பண்ற. ரொம்ப ஓவரா தான் பண்றேன். சும்மா போற உன்னை கூப்பிட்டு வச்சு அசிங்கப்படுத்துறா. ஓ சீக்கிரம் போ. ஆமா, அம்மா வீட்ல இல்ல? ஐயோ இப்ப இல்லடா, என்னடா அதுக்கு? அம்மா வீட்ல இல்லையா? வீட்ல யாரும் இல்லனா உன் சேஃப்டிக்கு? இல்ல இல்ல, என் சேஃப்டிக்கு நான் இங்கே இருக்கலான்னு பார்த்தேன். ஓ அப்படியா? சரி இருந்துக்கோ. இருக்கலாம். அம்மா வரமாட்டாங்கல்ல, எங்க போயிருக்காங்க? ஓ அம்மா ஒரு கல்யாணத்துக்கு போயிருக்காங்கடா. உனக்கு என்னடா பிரச்சனை பொறுக்கி நாயே? இப்போ நீ கிளம்புறியா இல்லையா? என்கிட்ட சொல்லவே இல்லையே. நமக்கு என்ன இல்ல, உங்ககிட்ட உனக்கு கேட்கணும். என்ன என்ன கேட்க போற? அது ஒண்ணு இல்ல, இந்த பொறுக்கிக்கு ஒரே ஒரு கிஸ் கொடு, நான் போயிடுறேன். ஏய் உனக்கு அவ்வளவுதான். அம்மா நீ ஃபர்ஸ்ட் கிளம்பு, கிளம்பு இங்க இருந்து. ஒரு 2 முடியாது. ஏய் 3 செருப்பு பிஞ்சிரும். ஆமா இப்போ நீ வெளியே போறியா இல்ல நான் போகவா? இது போங்க இருக்க. நானா வீட்டுக்கு வரேன்னு சொன்னேன்? நானே நீ பாவன்னு சொல்லிட்டு தண்ணி குடுக்க கூப்பிட்டா இப்போ முத்தம்லாம் கேக்குற. இதெல்லாம் என்னால முடியாது. ஐஸ் வாட்டர் தரேன்னு சொன்னது நீ, வீட்ல யாருமே இல்லைன்னு சொன்னது நீதான். இது எல்லாமே பண்ணுவ, நான் கேட்ட ஒரு கிஸ் மட்டும் கொடுக்க மாட்டேன். அதெல்லாம் முடியாது. இப்போ நீ வெளில போறியா நான் போகவா? நாளா போக மாட்டேன். சரி நானே போறேன். நகரு. வெளியே போறேன்ட்டு கிச்சனுக்குள்ள போற? வருண் வீட்டுல வேற யாரும் இல்ல, கைய விடு ப்ளீஸ். சொன்னா கேள் வருண். அதான் நானும் சொல்றேன், வீட்ல யாரும் இல்ல. ஏய் அப்பா. வருண், ஏய் வருண் நில்லுடா. வருண்